மாணவ மாணவிகளினுடைய அன்பு கடலில் இதோ உங்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் மூலை முடுக்கில் இருந்து கல்வியில் சிறந்த மாணவ மாணவிகள் அலைக்கடல் என கூடியிருக்கிற இந்த அரங்கத்தில் உங்கள் அண்ணனாக உங்களையெல்லாம் சந்தித்து உங்களை ஊக்குவிக்க வெற்றி தலைவர் விஜய் வந்து கொண்டிருக்கிறார். தமிழகத்தின் ஒவ்வொரு தொகுதியிலும் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு கல்வி செல்வத்தை தங்கள் வீட்டிற்கும் நாட்டிற்கும் வாங்கி கொடுத்த மாணவ மாணவிகளை கௌரவப்படுத்துவதை தன் கடமையாக கொண்ட வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் கையசைத்து மாணவ மாணவிகளையும் அவர்தம் பெற்றோரையும் பார்த்து கையசைத்து இதோ வருகை தருகிறார். இந்த ஆறுக்குனே ஒரு கதை இருக்கு. என் கையில கல்லுக்குது, எதுவும் மண்டை மேல போட்டேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். அனைவரும் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவன் என்ன பண்ணிட்டு இருப்பா, ஏதாவது சீக்கிரத்தனமா ஏதாவது போட்டு பிச்சுட்டு இருப்பா. சரி, அதை விட உன் வாழ்க்கையில ஏதோ பூர்ணி பெரிய சம்பவம் பண்ணிட்டான்னு சொன்னியே. இந்த முழு நிகழ்ச்சியும் உங்களுடைய அன்போடு ஆதரவோடு ஒத்துழைப்போடு நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் தயவு கூர்ந்து அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எதையும் முழுசாவே சொல்ல மாட்டானே. இந்த கைத்தட்டெல்லாம் பத்தாது, ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் நமது குழந்தைகளுக்கும் வெற்றி தலைவருக்கும். பின்னால் நிற்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து அமரலாம். இப்போ வச்சே அம்மா போன்ல இருக்கிற நெட் காலி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இப்போ உன் போன்ல ரெண்டாவது சிம்ல இருக்கிற நெட்ல எடுத்து வச்சுக்கிறேன். இல்லம்மா சாப்பாடு போட்டுங்க, 10 நிமிஷம் சாப்பாடு வச்சாச்சு. 3 தட்டு கழுவி வச்சுக்கிறேன். யாரை வாழ்த்தி தொடங்குவது? நம்மை எல்லாம் ஆளாக்கி அழகு பார்க்கக்கூடிய தமிழ் தாயை வாழ்த்தி தொடங்குகிறோம். தமிழ் தாய் வாழ்த்து பாட செல்வி சுபிக்ஷா வருகிறார். அனைவரும் எழுந்து நின்று அவரோடு சேர்ந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம். நீராறும் கடலோடு தனிலமடந்தை கெழிழொழுகும் சீராறும் வதனமின திகழ் பரத கண்டமிதில் திக்கனமும் மதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த
நன்றி சுபிக்ஷா. 100 நாடுகளின் தேசிய கீதத்தை பாடக்கூடியவர், அவருக்கு வாழ்த்துக்கள். நாம் அனைவரும் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாம் உருவாகிற இடம் கருவறை, நம்மை உருவாக்குகிற இடம் வகுப்பறை. இந்த கல்வி விருதுகளுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த மாணவ செல்வங்களையும் வெற்றி தலைவரையும் பெற்றோர்களையும் பெரியோர்களையும் வரவேற்புரை செய்து வரவேற்பதற்காக எப்போதும் ராணுவ படையோடு சுற்றக்கூடியவர் இந்த கல்வி விருதுகள் விழாவில் ஒரு தந்தையாக மாறி வாஞ்சையாக வருகிறார். போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த் அண்ணன் அவர்கள். வேலை கிடைச்சிருச்சா? அதுதாங்க தேடிட்டு இருக்கேன். இல்ல தேடிட்டு இருக்கேன். வேலை தேடும்போது என்னென்ன சேலஞ்ச் எல்லாம் ஃபேஸ் பண்ணுங்க? நேட்டிவ்ல இருந்து என்னால போக முடியல. மோஸ்ட்லி எல்லாமே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருக்கு. ஹெச்ஆர்லாம் வந்து கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா கால்ஸ்லாம் வராது. அப்ளை பண்றதெல்லாம் பாதி இடம் வந்து ஃபேக்கா தான் இருக்கு. ஸோ நீங்க கவலையப்பட வேணாம். அதுக்கு தான் நம்ம கிட்ட மெனி ஜாப்ஸ் ஆப் இருக்கு. என்ட்ரி லெவல், ஃப்ரண்ட் லைன் ஜாப்ஸ். இல்ல நீங்க இந்த மாதிரி கெரியர்ல அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, நமக்கான போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த் அண்ணன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தலை சிறந்த மதிப்பெண்கள் வாங்கிய மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கும் தளபதி கல்வி விருதுகள் வழங்கும் விழாவிற்கு வருகை தந்துள்ள மாணவர்களே, மாணவிகளே, பெற்றோர்களே, மாவட்ட கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, உங்களை ஊக்குவிப்பதை தன் வாழ்க்கையின் கடமையாக வைத்திருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் தளபதி அவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஒரு கோயிலில் விளக்கெறிந்தால் இந்துக்களுக்கு மாற்றம், தேவாலயத்தில் விளக்கெறிந்தால் கிறிஸ்தவர்களுக்கு மாற்றம், பள்ளிவாசலில் விளக்கெறிந்தால் இஸ்லாமியர்களுக்கு மாற்றம், ஒரு பள்ளிக்கூடத்தில் விளக்கெறிந்தால் அது அந்த தலைமுறைக்கே மாற்றம். அப்படி மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தலைமுறையை சார்ந்த தலை சிறந்த குழந்தைகள் நீங்கள். இந்த தேசத்தின் வருங்காலம் நீதான். இந்த நாட்டினுடைய வருங்காலமே உங்களை வாழ்த்துவதற்காக வருகிறார். இந்த நாட்டின் வருங்காலமே ஆண்டுதோறும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தலை சிறந்த மதிப்பெண்கள் வாங்கிய மாணவர்களுக்கு கௌரவம் செய்வதைப் போலவே இந்த ஆண்டும் அதன் தொடர்ச்சி, அதன் நிகழ்ச்சி, அதுதான் இந்த நிகழ்ச்சி. உங்களையெல்லாம் சந்திப்பதற்காக இதோ 2025ஆம் ஆண்டு தளபதி விஜய் கல்வி விருதுகள் விழாவின் மேடைக்கு வருகிறார் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். வெளியே போலாம். இந்த ரிமோட் கேரை கொஞ்சம் வர வைக்கிறியா ப்ளீஸ்? வெற்றி தலைவர் அவர்களுக்கு மலர் கொத்து கொடுத்து வரவேற்பு செய்வதற்காக பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். அவரோடு சேர்ந்து நம்முடைய நிர்வாகிகளும் சேர்ந்து மலர் போல் மனம் படைத்த அந்த மாமனிதருக்கு மலர் கொத்து கொடுத்து வருக வருக என இந்த நிகழ்ச்சிக்கு மேடைக்கு வரவேற்பு செய்கிறோம். இப்போ வந்து 3 நாளைக்கு முன்னாடி இந்த ஊரை நிறைய சுற்றி காமிச்சிருக்கேன். வயல்வெளி, ஆறு, இந்த மாதிரி நிறைய சுற்றி காமிச்சேன். இது கொஞ்ச நாள் தான், கவலைப்படாத. அதுக்குள்ள பூமியை என் வழி கொண்டு வந்துடுறேன், சரியா? அதுக்கப்புறம் எல்லாம் ஊரை சுற்றி. My dear young leaders and parents, என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எஸ்,
யங் லீடர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாரையும் சந்திச்சதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ தேங்க்யூ. Love you too. First of all, congratulations for your this beautiful achievements. படிப்பில் சாதிக்கணும் தான், படிப்பும் சாதனை தான், அதான் மறுக்கல. பட் அதுக்காக பர்டிகுலராக ஒரே ஒரு படிப்பில் மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது. ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப யோசித்து உங்கள் ஆங்ஸைட்டியை ஏற்றிக்காதீங்க. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே கிடையாது. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, நீட்டு மட்டும் தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதில் நீங்கள் சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு. அதனால இப்போவே உங்கள் மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, டெமோக்ராட்டிக்காக வச்சுக்க கற்றுக்கோங்க. ஏன்னா டெமோக்ரஸின்னு ஒன்று இருந்தால் தான் இந்த உலகமும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபீல்டும் சரி, ஒரு ஃப்ரீடமாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு முறையான ஒரு டெமோக்ரஸி இருந்தாலே போதும், எல்லாருக்கும் எல்லாமும் ஈக்குவலாக கிடைக்கும். அதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், அவங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்காக செய்ய சொல்லுங்கள். ஜனநாயக கடமையை சரியாக செய்கிறதுனா அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது, சாதாரணமான விஷயந்தான். நல்லவங்க, நம்பிக்கையானவங்க, இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்க. அவ்வளோதான், as simple as that. அதுதான் அந்த கடமை. நான் ஒரு 2 years பேக் இதே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபங்க்ஷனில் நான் சொல்லியிருந்தேன், இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்கள அந்த கல்ச்சரே யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க, யாரும் காசு வாங்காதீங்க, உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் நீங்கள் வேணா பாருங்கள், அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு. வண்டி வண்டியாக கொண்டாந்து கொட்ட போகிறாங்க. அது அத்தனையும் உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான். என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டா தெரியும். அது நான் சொல்லிதான் புரிய வைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அண்ட் மை டியர் பேரண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். உங்கள் குழந்தைங்களோட விஷயத்தில் எதுவும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, ப்ரெஷர் போடாதீங்க, எதுவும் இம்போஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வழி நடத்துங்க. நான் டெஃபினட்டாக சொல்கிறேன், எத்தனை தடைகள் வந்தாலும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில், அவங்கவுங்களுக்கு பிடிச்ச துறையில் அவங்க கண்டிப்பாக சாதிச்சு காட்டுவாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சது என்னன்னா, இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாதீங்க. அந்த சிந்தனை உங்களையோ இல்லை உங்கள் மைண்டையோ டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு அதை அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க. விவசாயிகள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை விளைய வைக்கிறாங்க? தொழிலாளர்கள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை உற்பத்தியில் ஈடுபடுறாங்க? இவ்வளோ ஏன் இயற்கை அம்சங்களான வெயில் மழையில் சாதி இருக்கா, மதம் இருக்கா? எப்படி இந்த போதை பொருட்களை எப்படி நம்ம அறவே ஒதுக்கி வைக்கிறோமோ, அதே மாதிரி இந்த சாதி மதத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தூரமாக, எவ்வளோக்கு எவ்வளோ தூரமாக அதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதை தூரமாக ஒதுக்கி வச்சிருங்க. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச ட்ரை பண்ணுறாங்க. ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் கூட சாதி சாயம் பூசுற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டு வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த உலகத்தில் எது சரி எது தவறு அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்த்தாலே போதும், ஒரு குழப்பம் இல்லாத ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை ஒன்று வாழலாம். எதுக்கும் ரொம்ப எமோஷ்னலாக ஆகாதீங்க, அவ்வளோ வருத்தலாம் இல்லை.
டெக்னிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் அப்ரோச்சோடவே திங்க் பண்ணுங்கள். ஏன்னா வரப்போகிற இயர்ஸில் ஆல்ரெடி வந்துட்ட இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தை எதிர்கொள்கிறதுக்கு அதுதான் ஒரே வழி. The sky is vast and wide and you have strong wings. So feel free to fly like a bird with courage, conviction and confidence. எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா அப்படின்ற அந்த பாசிட்டிவ் நோட்டோடவே ட்ராவல் பண்ணுங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நான் அடுத்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் நெக்ஸ்ட் வீக் போல் நான் மீட் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கும் சேர்த்து இன்றைக்கி நான் பேசினதாகவே இருக்கட்டும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி நான் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா நல்லா இருக்காது, உங்களுக்கும் போர் அடிச்சிடும். ஸோ தேங்க்யூ, எல்லோரும் வாங்க, மீட் பண்ணுவோம். நன்றி. நீங்கள் ஆவலோடு காத்திருந்த அந்த பரிசளிப்பு தருணம் இதோ தொடங்குகிறது. முதலில் மாநில அளவில் 600க்கு 599 மதிப்பெண்களை வாங்கி குவித்த திண்டுக்கல் மேற்கு மாவட்ட மாணவி MS ஓவியாஞ்சலி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மொத்த மதிப்பெண்களே 600 தான். அதுல 1 மார்க் தான் இல்ல, 599 மதிப்பெண்களை வாங்கி குவித்திருக்கிறார். இதோ ஓவியாஞ்சலி. அவரை பாராட்டி தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவர் நமது மாணவி ஓவியாஞ்சலிக்கு பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்குகிறார். அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் அந்த குழந்தைக்கு கிடைக்கட்டும். அது மட்டுமல்ல, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் என்பார்களே, அந்த செவி செல்வத்தில் சிறந்த மாணவிக்கு வைர காதணியை பரிசாக தருகிறார் வெற்றி தலைவர். அவரை தொடர்ந்து அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த மாணவி 500க்கு 499 மதிப்பெண்களை வாங்கி குவித்த வி சோபியா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பொன்னாடை போர்த்தி பாராட்டு சான்றிதழும் வைர தோடும் பரிசாக தருகிறார் உங்கள் அண்ணன் விஜய். அவர்களை தொடர்ந்து நம்ம தலைவர் அடிக்கடி சொல்வாரு, இவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மட்டுமல்ல, இந்த நாட்டையே மாற்றும் திறனாளிகள் என்று சொல்வார். சென்னை வடமேற்கு மாவட்டத்தினுடைய மாணவர் ஜே சாய் அவினாஷ் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். தன் அகக்கண்ணால் உலகத்தை பார்க்கும் சாய் அவினாஷை இன்று உலகமே பார்க்க போகிறது. வெற்றி தலைவரின் பாராட்டும் பரிசும் இதோ. வாழ்த்துக்கள் சாய் அவினாஷ். அவரை தொடர்ந்து தேனி வடக்கு மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய எம் நந்தீஷ் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம்.
சவால் மனிதர் மட்டுமல்ல, கல்வித்துறைக்கே சவால் விடக்கூடிய சிறந்த கல்வியாளராக தம்பி வர வேண்டும் என வாழ்த்தி அரங்கம் நிறைந்த கரவொலியை தருவோம். வாழ்த்துக்கள் தம்பி. அவரை தொடர்ந்து மாணவ மாணவிகளினுடைய அன்பு கடலில் இதோ உங்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் மூலை முடுக்கில் இருந்து கல்வியில் சிறந்த மாணவ மாணவிகள் அலைக்கடல் என கூடியிருக்கிற இந்த அரங்கத்தில் உங்கள் அண்ணனாக உங்களையெல்லாம் சந்தித்து உங்களை ஊக்குவிக்க வெற்றி தலைவர் விஜய் வந்து கொண்டிருக்கிறார். தமிழகத்தின் ஒவ்வொரு தொகுதியிலும் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு கல்வி செல்வத்தை தங்கள் வீட்டிற்கும் நாட்டிற்கும் வாங்கி கொடுத்த மாணவ மாணவிகளை கௌரவப்படுத்துவதை தன் கடமையாக கொண்ட வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் கையசைத்து மாணவ மாணவிகளையும் அவர்தம் பெற்றோரையும் பார்த்து கையசைத்து இதோ வருகை தருகிறார். இந்த ஆறுக்குனே ஒரு கதை இருக்கு. என் கையில கல்லுக்குது, எதுவும் மண்டை மேல போட்டேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். அனைவரும் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவன் என்ன பண்ணிட்டு இருப்பா, ஏதாவது சீக்கிரத்தனமா ஏதாவது போட்டு பிச்சுட்டு இருப்பா. சரி, அதை விடு. உன் வாழ்க்கையில ஏதோ பூர்ணி பெரிய சம்பவம் பண்ணிட்டான்னு சொன்னியே. இந்த முழு நிகழ்ச்சியும் உங்களுடைய அன்போடு ஆதரவோடு ஒத்துழைப்போடு நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் தயவு கூர்ந்து அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எதையும் முழுசாவே சொல்ல மாட்டானே. இந்த கைத்தட்டெல்லாம் பத்தாது, ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் நமது குழந்தைகளுக்கும் வெற்றி தலைவருக்கும். பின்னால் நிற்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து அமரலாம். சாப்பாடு வச்சுட்டேன், போட்டுக்கிறீங்களா? இப்போ வச்ச அம்மா போன்ல இருக்கிற நெட்டு காலி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இப்போ உன் போன்ல 2வது சிம்ல இருக்கிற நெட்ல எடுத்து வச்சுக்கிறேன். என்னம்மா சாப்பாடு போட்டுக்கிறீங்களா? 10 நிமிஷம் சாப்பாடு வச்சாச்சு. 3 தட்டு கழுவி வச்சுக்கிறேன். பையன் பார்க்கறதே பார்க்கவே மாட்டான். இவன் அப்படி இருக்குதான். யாரை வாழ்த்தி தொடங்குவது? நம்மை எல்லாம் ஆளாக்கி அழகு பார்க்கக்கூடிய தமிழ் தாயை வாழ்த்தி தொடங்குகிறோம். தமிழ் தாய் வாழ்த்து பாட செல்வி சுபிக்ஷா வருகிறார். அனைவரும் எழுந்து நின்று அவரோடு சேர்ந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம். நீராறும் கடலோடு தனிலமடந்தை கெழிழொழுகும் சீரா
வதனமென திகழ் பரத கண்டமிதில் திக்கணமும் மதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பேரும் தமிழனங்கி உன் சீர் இளமை திறம்பியந்த செயல் மறந்து வாழ்ந்ததுமே கேள்வி அந்த மேக்கப் நன்றி சுபிக்ஷா. 100 நாடுகளின் தேசிய கீதத்தை பாடக்கூடியவர், அவருக்கு வாழ்த்துக்கள். நாம் அனைவரும் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாம் உருவாகிற இடம் கருவறை, நம்மை உருவாக்குகிற இடம் வகுப்பறை. இந்த கல்வி விருதுகளுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த மாணவ செல்வங்களையும் வெற்றி தலைவரையும் பெற்றோர்களையும் பெரியோர்களையும் வரவேற்புரை செய்து வரவேற்பதற்காக எப்போதும் ராணுவ படையோடு சுற்றக்கூடியவர் இந்த கல்வி விருதுகள் விழாவில் ஒரு தந்தையாக மாறி வாஞ்சையாக வருகிறார். போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த் அண்ணன் அவர்கள். ப்ரோ வேலை கிடைச்சிருச்சா? அதுதாங்க தேடிட்டு இருக்கேன். இல்ல தேடிட்டு இருக்கேன். வேலை தேடும்போது என்னென்ன சேலஞ்ச் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? நேட்டிவ்ல இருந்து என்னால போக முடியல. மோஸ்ட்லி எல்லாமே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருக்கு. ஹெச்ஆர்லாம் வந்து கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா கால்ஸ்லாம் வராது. அப்ளை பண்றதெல்லாம் பாதி இடம் வந்து ஃபேக்கா தான் இருக்கு. ஸோ நீங்க கவலையே பட வேணாம். அதுக்கு தான் நம்ம கிட்ட மெனி ஜாப்ஸ் ஆப் இருக்கு. என்ட்ரி லெவல், ஃப்ரண்ட் லைன் ஜாப்ஸ், இல்ல நீங்க இந்த மாதிரி கெரியர்ல அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, நமக்கான போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த் அண்ணன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தலை சிறந்த மதிப்பெண்கள் வாங்கிய மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கும் தளபதி கல்வி விருதுகள் வழங்கும் விழாவிற்கு வருகை தந்துள்ள மாணவர்களே, மாணவிகளே, பெற்றோர்களே, மாவட்ட கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, உங்களை ஊக்குவிப்பதை தன் வாழ்க்கையின் கடமையாக வைத்திருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் தளபதி அவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஒரு கோயிலில் விளக்கெறிந்தால் இந்துக்களுக்கு மாற்றம், தேவாலயத்தில் விளக்கெறிந்தால் கிறிஸ்தவர்களுக்கு மாற்றம், பள்ளிவாசலில் விளக்கெறிந்தால் இஸ்லாமியர்களுக்கு மாற்றம், ஒரு பள்ளிக்கூடத்தில் விளக்கெறிந்தால் அது அந்த தலைமுறைக்கே மாற்றம். அப்படி மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தலைமுறையை சார்ந்த தலை சிறந்த குழந்தைகள் நீங்கள். இந்த தேசத்தின் வருங்காலம் நீதான். இந்த நாட்டினுடைய வருங்காலமே உங்களை வாழ்த்துவதற்காக வருகிறார். இந்த நாட்டின் வருங்காலமே ஆண்டுதோறும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தலை சிறந்த மதிப்பெண்கள் வாங்கிய மாணவர்களுக்கு கௌரவம் செய்வதைப் போலவே இந்த ஆண்டும் அதன் தொடர்ச்சி, அதன் நிகழ்ச்சி, அதுதான் இந்த நிகழ்ச்சி. உங்களையெல்லாம் சந்திப்பதற்காக இதோ 2025ஆம் ஆண்டு தளபதி விஜய் கல்வி விருதுகள் விழாவின் மேடைக்கு வருகிறார் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். வெளியே போகலாம். இந்த ரிமோட் கேரை கொஞ்சம் வர வைக்கிறியா ப்ளீஸ்? வெற்றி தலைவர் அவர்களுக்கு மலர் கொத்து கொடுத்து வரவேற்பு செய்வதற்காக பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். அவரோடு சேர்ந்து நம்முடைய நிர்வாகிகளும் சேர்ந்து மலர் போல் மனம் படைத்த அந்த மாமனிதருக்கு மலர் கொத்து கொடுத்து வருக வருக என இந்த நிகழ்ச்சிக்கு மேடைக்கு வரவேற்பு செய்கிறோம்.
இப்போ வந்து 3 நாளைக்கு முன்னாடி. இந்த ஊரை நிறைய சுற்றி காமிச்சேன் தெரியுமா? வயல்வெளி ஆறு இந்த மாதிரி நிறைய சுற்றி காமிச்சேன். இது கொஞ்ச நாள் தான், கவலைப்படாத. அதுக்குள்ள பூமியை என் வழி கொண்டு வந்துடுறேன் சரியா? அதுக்கப்புறம் எல்லாம் ஊரை சுற்றி ஓகே. My dear young leaders and parents, என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் 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 வணக்கம். எஸ், யங் லீடர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாரையும் சந்திச்சதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ தேங்க்யூ. Love you too. First of all, congratulations for your this beautiful achievements. படிப்புல சாதிக்கணும் தான், படிப்பும் சாதனை தான், அதான் மறுக்கல. பட் அதுக்காக பர்டிகுலராக ஒரே ஒரு படிப்பில் மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது. ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப யோசிச்சு உங்கள் ஆங்ஸைட்டியை ஏற்றிக்காதீங்க. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே கிடையாது. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, நீட்டு மட்டும் தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதில் நீங்கள் சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு. அதனால் இப்போவே உங்கள் மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, டெமோக்ராட்டிக்காக வச்சுக்க கற்றுக்காங்க. ஏன்னா டெமோக்ரஸின்னு ஒன்று இருந்தால் தான் இந்த உலகமும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபீல்டும் சரி ஒரு ஃப்ரீடமாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு முறையான ஒரு டெமோக்ரஸி இருந்தாலே போதும், எல்லாருக்கும் எல்லாமும் ஈக்குவலாக கிடைக்கும். அதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், அவங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்காக செய்ய சொல்லுங்க. ஜனநாயக கடமையை சரியா செய்யறதுன்னா அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது, சாதாரணமான விஷயம்தான். நல்லவங்க, நம்பிக்கையானவங்க, இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்க. அவ்வளோதான், ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அதுதான் அந்த கடமை. நான் வந்து ஒரு 2 years பேக் இதே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபங்க்ஷனில் நான் சொல்லியிருந்தேன், இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்கள அந்த கல்ச்சரே வந்து யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க, யாரும் காசு வாங்காதீங்க, உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் நீங்கள் வேணால் பாருங்கள், அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு. வண்டி வண்டியாக கொண்டாந்து கொட்ட போகிறாங்க. அது அத்தனையும் உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான். என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டா தெரியும். அது நான் சொல்லிதான் புரிய வைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அண்ட் மை டியர் பேரண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். உங்கள் குழந்தைங்களோட விஷயத்தில் எதுவும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, ப்ரெஷர் போடாதீங்க, எதுவும் இம்போஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வழி நடத்துங்க. நான் டெஃபினட்டாக சொல்கிறேன், எத்தனை தடைகள் வந்தாலும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில், அவங்கவுங்களுக்கு பிடிச்ச துறையில் அவங்க கண்டிப்பாக சாதிச்சு காட்டுவாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சது என்னன்னா, இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாதீங்க. அந்த சிந்தனை உங்களையோ இல்லை உங்கள் மைண்டையோ டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு அதை அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க. விவசாயிகள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை விளைய வைக்கிறாங்க? தொழிலாளர்கள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை உற்பத்தியில் ஈடுபடுறாங்க? இவ்வளோ ஏன் இயற்கை அம்சங்களான வெயில் மழையில் சாதி இருக்கா, மதம் இருக்கா?
எப்படி இந்த போதை பொருட்களை எப்படி நம்ம அறவே ஒதுக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த சாதி மதத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தூரமா எவ்வளோக்கு எவ்வளோ தூரமா அதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதை தூரமா ஒதுக்கி வச்சிருங்க. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச ட்ரை பண்றாங்க. ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல கூட சாதி சாயம் பூசுற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டு வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த உலகத்துல எது சரி எது தவறு அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்த்தாலே போதும். ஒரு குழப்பம் இல்லாத ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை ஒன்று வாழலாம். எதுக்கும் ரொம்ப எமோஷ்னல்லாம் ஆகாதீங்க, அவ்வளோ வருத்தலாம் இல்லை. டெக்னிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் அப்ரோச்சோடவே திங்க் பண்ணுங்க. ஏன்னா வரப்போகிற இயர்ஸில் ஆல்ரெடி வந்துட்ட இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தை எதிர்கொள்றதுக்கு அதுதான் ஒரே வழி. The sky is vast and wide and you have strong wings. So feel free to fly like a bird with courage, conviction and confidence. எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா அப்படின்ற அந்த பாசிட்டிவ் நோட்டோடவே டிராவல் பண்ணுங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நான் அடுத்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் நெக்ஸ்ட் வீக் போல் நான் மீட் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கும் சேர்த்து இன்றைக்கி நான் பேசினதாகவே இருக்கட்டும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா நல்லா இருக்காது, உங்களுக்கும் போர் அடிச்சிடும். ஸோ தேங்க்யூ. எல்லோரும் வாங்க, மீட் பண்ணுவோம். நன்றி. நீங்கள் ஆவலோடு காத்திருந்த அந்த பரிசளிப்பு தருணம் இதோ தொடங்குகிறது. முதலில் மாநில அளவில் 600க்கு 599 மதிப்பெண்களை வாங்கி குவித்த திண்டுக்கல் மேற்கு மாவட்ட மாணவி MS ஓவியாஞ்சலி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மொத்த மதிப்பெண்களே 600 தான். அதுல ஒரு மார்க் தான் இல்ல, 599 மதிப்பெண்களை வாங்கி குவித்திருக்கிறார். இதோ ஓவியாஞ்சலி. அவரை பாராட்டி தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவர் நமது மாணவி ஓவியாஞ்சலிக்கு பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்குகிறார். அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் அந்த குழந்தைக்கு கிடைக்கட்டும். அது மட்டுமல்ல, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் என்பார்களே, அந்த செவி செல்வத்தில் சிறந்த மாணவிக்கு வைர காதணியை பரிசாக தருகிறார் வெற்றி தலைவர். அவரை தொடர்ந்து அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த மாணவி 500க்கு 499 மதிப்பெண்களை வாங்கி குவித்த வி சோபியா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பொன்னாடை போர்த்தி பாராட்டு சான்றிதழும் வைர தோடும் பரிசாக தருகிறார் உங்கள் அண்ணன் விஜய். அவர்களை தொடர்ந்து நம்ம தலைவர் அடிக்கடி சொல்வாரு, இவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மட்டுமல்ல, இந்த நாட்டையே மாற்றும் திறனாளிகள் என்று சொல்வார். சென்னை வடமேற்கு மாவட்டத்தினுடைய மாணவர்
ஜே சாய் அவினாஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தன் அகக்கண்ணால் உலகத்தை பார்க்கும் சாய் அவினாஷை இன்று உலகமே பார்க்க போகிறது. வெற்றி தலைவரின் பாராட்டும் பரிசும் இதோ. வாழ்த்துக்கள் சாய் அவினாஷ். அவரை தொடர்ந்து தேனி வடக்கு மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய எம் நந்தீஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விழி சவால் மனிதர் மட்டுமல்ல, கல்வித்துறைக்கே சவால் விடக்கூடிய சிறந்த கல்வியாளராக தம்பி வர வேண்டும் என வாழ்த்தி அரங்கம் நிறைந்த கரவொலியை தருவோம். வாழ்த்துக்கள் தம்பி. அவரை தொடர்ந்து